நம்ம கிச்சனில் பண்ணை வச்சு ஒரு அருமையான சாண்ட்விச். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதில் உள்ள தோலை நீக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அந்த வேர்க்கடலையை அப்படியே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட், கடைசியாக கொஞ்சம் பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். அதே பேனில் கொஞ்சம் பட்டர், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மாங்காய் மசாலா, கொஞ்சம் சால்ட், கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது மல்லி சட்னி, டொமேட்டோ கெச்சப், இது ரெண்டுமே வீட்டில் செஞ்சது தான். நான் 3 பண்ணு எடுத்திருக்கேன். இதில் சாண்ட்விச் வச்சிடலாம். பண்ணை அழகாக நடுப்புற கீறி விட்டுட்டு இதுக்குள்ளே பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே ஃப்ரை பண்ண வேர்க்கடலை நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை அது மேலே வச்சுட்டு அந்த மசாலா மேலே கிரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப், அது மேலே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலையை வச்சு நம்ம பிரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இந்த 3 பிரெட்டையும் அது மேலே வச்சு நல்லா அந்த பிரெட்டு மேலேயே நல்லா பட்டரை நல்லா அப்ளை பண்ணிட்டு இது 2 பக்கட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சும்மா எப்படிங்க சாப்பிட்றது? இது மேலே கொஞ்சம்